ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா போகா ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன இந்த மாதிரி போகாவை நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது லைட்டாக இருக்குல்ல, அந்த போகா தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் மல்லித்தலை எடுத்திருக்கேன். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் நிலக்கடலை போட்டுக்கோங்க, அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இது வறுக்கட்டும். வறுத்ததுக்கப்புறம் நாம் இதில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மல்லித்தலையும் இதிலேயே போட்டு நல்லா இதையும் வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம போகாவை போட்டுக்கலாம். போகாவும் போட்டாச்சு. இப்போ நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணோம்னா போகா ரெடி.